வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1st June 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா IAF contingents arrives in US to participate in Red Flag 24 exercise. ஸோ நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு யூஎஸ்ல நடக்கிற ரெட் ஃபிளாக் 24 எக்ஸசைஸ் வந்துட்டு கலந்துக்க போயிருக்காங்க. ஸோ இந்த ரெட் ஃபிளாக் 24 எக்ஸசைஸ்ன்றது யூஎஸ்ல முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். இது வந்து வியட்நாம் வார் அவங்களுக்கு வந்துட்டு வார்ல 1975 தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து கோப் தண்டர்ன்றது தான் இதோட முன்னாடி நேமா இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ வார் ரிலேட்டடா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துச்சுனால் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்றது, ஸோ அதுக்கான வந்து ஒத்திகை பார்க்கறது தான் இந்த எக்ஸசைஸ்ல பண்ண. ஏன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வார்ல அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு ஏர்ஃபோர்ஸ் எப்படி நம்ம பில்ட் பண்ணா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வார டைம்ல இருக்கிறதுக்காண்டி தான் இந்த எக்ஸசைஸ் மெயினா வந்துட்டு அவங்க நடத்துறது. ஸோ இப்போ வந்து அவங்க மட்டும் நடத்தாம உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அவங்க மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த இதுல எக்ஸசைஸ்ல கலந்துங்க, ஸோ இது மூலமா உங்களுக்கும் யூஸ்ஃபுல் எங்களுக்கும் யூஸ்ஃபுல் காண்டி தான் இந்த எக்ஸசைஸ்ல வந்து கூப்பிடுவாங்க. சோ அதுல வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இப்போ வந்து அந்த எக்ஸசைஸ்ல கலந்துக்க போயிருக்காங்க. சோ இந்த எக்ஸசைஸ் ஆனது உங்களுக்கு வந்து 2 வாரத்துக்கு நடக்க போகுது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஆன இதுல யூஎஸ்ல இருக்க எலிசன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு அலாஸ்கான்ற சிட்டில தான் இந்த பேஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த பேஸ்ல தான் வந்துட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. ஸோ 2 வீக்ஸுக்கு வந்து நடக்க போகுது. 30 மேல இருந்து 14 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் ஆனது நடக்க போகுது. ஸோ நம்ம இந்தியா சார்பில் என்னென்ன ஃபிளைட் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ரஃபேல் ஃபிளைட் பிளைன்ஸ், 278 மிட் ஏர் ரீஃபைலிங் ஏர்கிராஃப்ட், C-17 குளோபல் மாஸ்டர் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அண்ட் வந்துட்டு இந்த ஏர் பேஸுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எலிசன் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நடத்துற எந்த ஃபோர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் வந்துன்றது ஏர்ஃபோர்ஸ் வந்து நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த எந்த ஃபோர்ஸ்ன்றது இந்த இதை நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ்ன்றது நடத்துற ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதோட ஹிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபிளாக் எக்ஸசைஸ்ன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். ஸோ வியட்நாம் வார் 1975 அப்புறமே தான் இந்த எக்ஸசைஸ்ன்றது உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வந்து கோப் தண்டர் அண்ட் கிளார்க் ஏர் பேஸ் பிலிப்பைன்ஸ்ல தான் இது வந்துட்டு வாஸ் பேஸ்ட் ஆன் இதை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்துட்டு இந்த எக்ஸசைஸ்ன்றது உருவாக்கியிருக்காங்க. 2006 தான் இது ரெட் ஃபிளாக் அலாஸ்கா எக்ஸசைஸ்ன்றது பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் 1932. ஹெட்டட் யாரு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி தான் இதை வந்து ஹெட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ரைஸ் கிராஜுவேட்டி லிமிட்ஸ் EPFO புட்ஸ் ஹைக் ஆன் கோல்டு. ஸோ EPFO என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண கிராஜுவேட்டி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளோ கிராஜுவேட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 lakhs இருந்து 25 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா EPFO சஸ்பென்ஷன் ஆன் கிராஜுவேட் ஹைக். த எம்ப்ளாயி ப்ராமினன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஹஸ் போஸ்ட்போன் த ப்ரீவியஸ் அனௌன்ஸ் 25% இன்க்ரீஸ் இன் கிராஜுவேட்டியை வந்துட்டு டு ரிலேட்டட் டு த ரீசன்ட் டியர்னஸ் ஹைக்னால உங்களுக்கு வந்து இது கிராஜுவேட்டி கொடுக்க முடியாதுன்றதுக்காண்டி தான் இவங்க வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏதாவது எக்கனாமி சைட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி தான் இந்த ஹைக்ன்றது கொடுக்கணும்னு தான் EPFO தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஸ்டாப் பண்ணிச்சிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் ரூல்ஸ் படி when DA reaches 50% கிராஜுவேட்டி லிமிட்ஸ் அதர் அலவன்ஸ் ஆர் சப்போஸ் டு பி ரிவைஸ்டு. ஸோ இப்போ நீங்கள் அந்த DA வந்து ஒரு 50% ரீச் ஆயிடுச்சுன்னா கிராஜுவேட் லிமிட்ல உங்களுக்கு அதர் அலவன்ஸ் HRA DA இது உங்களுக்கு வந்துட்டு வேற அதர் அலவன்ஸ் கொடுக்குற அலவன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் கொண்டு வரதுக்காண்டி தான் இதை வந்து EPFO சைட்லேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ EPFO ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 4th March 1952 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. CEO யார் பார்த்தீங்கன்னா நீலம் ஷாமி ராவ் தான் இதோட CEO இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் சைட் ஈவென்ட் அது உமன் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலூசன் ஹெல்த் அட் 77th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அட் ஜெனீவா. ஸோ நம்மளோட நம்ம இந்தியா வந்து 77th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில் வந்துட்டு ஜெனீவால நடக்கிற இந்த அசம்பிளியில் வந்து நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு அடலூசன் ஹெல்த்துக்கு வந்து இன்வெஸ்ட் வேணும் எனக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலமா இந்த செக்டர்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாதுக்காண்டி தான் இந்த இதை வந்துன்றது மெயினா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டூரிங் த ஆன்கோயிங் 77th வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவால நடந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்தியான்றது உங்களுக்கு வந்துட்டு உமன் சைல்டு அடலூசன் ஹெல்த் கொலாபரேஷன் கூட யார் கூட கொலாபரேட் பண்ணி இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட், பார்ட்னர்ஷிப் வித் மெட்டர்னல் நியூ பார்ன் ஹெல்த். ஸோ இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்த மெம்பர் கண்ட்ரில இருந்து கேட்க போறாங்க.
ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இன் 1946, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேத்ரின் எம் ரசல் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபவுண்டட் இன் 1969 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்ல இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நாட்டேலா கனிமம் தான் இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா CRISL forecast 14% பேங்க் கிரெடிட் growth ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ நம்மளோட CRISL forecast வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் growth வந்து 14% இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25. இவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து 16% growth இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 14% குறைஞ்சிருக்கு 2025 உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி 2024 குளோபல் எக்கனாமிக்கல் மிட் இயர் அவுட்லுக் ப்ராட் பேஸ்ட் growth இன் இந்தியா. ஸோ மார்லி ஸ்டான்லி இவங்க வந்து இப்போ ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜிடிபி growth பத்தி. நம்ம இந்தியா ஜிடிபி growth 2024 6.8% போகும். இது வந்து ரிசர்வ் பேங்க் வந்துட்டு 7% கணிச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு 6.8% போகும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரேபிட் growth எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஆஃப் ஷோரிங்ல இருக்கும் அண்ட் டிஜிட்டலைசேஷன் எனர்ஜி டிரான்சிஷன்ல தான் நம்மளோட இந்தியா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வருஷத்துல growth ஆகுன்றது இவங்களோட ரிப்போர்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் அபவுட் மார்கன் ஸ்டான்லியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வந்து எட்வர்ட் பிக். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1935. ஸோ பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்ட்னர்ஷிப் வித் ICC லோம்பார்ட் ஃபார் பேன்சூரன்ஸ். ஸோ நம்மளோட கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து ICC லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் பண்ணி பேன்சூரன்ஸ் வந்து டு என்டர் இன்ஸ் பேன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஏஜென்சி பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ICC லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம இதில். பட் ஆனால் கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து சின்ன ஒரு பேங்கிங் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ICC லோம்பார்ட் கூட வந்துட்டு அதில் பேங்க் இன்சூரன்ஸ் வந்துட்டு கோஆபரேட் பண்றது மூலமா அவங்களோட ஸ்கீம் அவங்களோட ஒரு ரெப்யூட்டேஷனை வந்து இவங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கிற கஸ்டமர்னால ICC லோம்பார்ட்ஸ் இல்ல வர ஸ்கீம்ஸ் அண்ட் அவங்களோட வந்துட்டு பெனிஃபிட்ஸ்னா இவங்க கஸ்டமராலையும் உங்களுக்கு வந்து பயனாட முடியும். இந்த கொலாபரேஷன் வந்திருக்காங்க. Next, what is Bansurance? Bansurance is arrangement where a bank and insurance company collaborate, allowing insurance company to sell product to this bank clients. So இது என்ன Bans Assurance என்றது ஒண்ணும் இல்ல, ஒரு பேங்க்கும் ஒரு இன்சூரன்ஸும் சேர்றத Bansurance. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து பேங்க் கிளைண்ட்ஸுக்கு வந்து இவங்களால விற்க முடியும். ஸோ ICC லோம்பார்ட்ல இருக்கிற ஸ்கீம் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல இருக்கிற கஸ்டமருக்கு விற்க முடியும் தான் இந்த Bansurance பார்ட்னர்ஷிப் கூட வந்திருப்பாங்க. ஸோ கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஜ்வித் சிங் சர்மா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏப்ரல் 24 இருக்குது உங்களுக்கு. ஏப்ரல் 24 ஃபவுண்டட் இயர் உங்களுக்கு. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருக்குது. நெக்ஸ்ட் அபவுட் ICC லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் லார்ஜர் பிரைவேட் செக்டர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா. மேனேஜிங் டைரக்டர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா சஞ்சீவ் மாத்ரி இருக்காங்க அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பையில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Next, RBI imposed restriction on Edelweiss group entities due to the supervisors concern. ஸோ RBI என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்விலியஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மெயின்டைன் பண்ணுங்க டியூ டு மேண்டரி சூப்பர்வைசர்ஸ் கன்சர்னால தான் இவங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல RBIன்றது அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த ஆக்ட் மூலமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002 படியும் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி தான் இவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் RBI தரப்புல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ அபவுட் எடிலிவேஸ் குரூப்போட இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா சேர்மனா ராகேஷ் ஷாகான் இருக்காரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்னன்றது சக்திகாந்த் தாஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. எஸ்டாப்ளிஷ் 1 ஏப்ரல் 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கம்பெனிஸ் இன் டைம் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கம்பெனி 2024. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே டைம் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கம்பெனிஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், டாடா குரூப், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஹவ் பீன் நேம்டு டைம் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கம்பெனி 2024 லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா RIL டாடா குரூப் வந்துட்டு டைட்டன் கேட்டகரி, பைனஸ் வந்துட்டு சீரம் இன்ஸ்டியூட் வந்துட்டு பைனஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ டைம் மேகசினோட CEO யாரு பார்த்தீங்கன்னா ஜெசிகா செபிலி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூயார்க்ல இருக்குது. இது கிரியேட்டட் அட் 1923 கிரியேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரஞ்சன் அப்பாயின்ட் SSC சேர்மன். ஸோ SSCயோட நியூ சேர்மனா வந்துட்டு ராகேஷ் ரஞ்சன்றவங்க மணிப்பூரை சேர்ந்த IAS கேடர் வந்துட்டு இப்போ சேர்மனா பதவி ஏற்றிருக்காரு.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக வந்து 31st மே வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இந்த டே அன்னைக்கு உங்களுக்கு டொபாக்கோ வந்து யூஸ் பண்றதுனால என்னென்ன வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்றத அவேர்னஸ் கனெக்ட் பண்ற விதமாக தான் உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 1988ல ப்ரொபோஸ் பண்ணி இந்த 31st மேன்றது உங்களுக்கு வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டேன்றது அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து 31st மே 1988ல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டொபாக்கோ டேன்றது கொண்டாடப்பட்டிருக்குது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா ஸ்விட்சர்லாந்துல இருக்குது. ஃபவுண்டட் வந்து 7th ஏப்ரல் 1948ல ஹெட் வந்து டென்ட்ராஸ் ஆதம் தான் கரண்ட் ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா கோவா ஸ்டேட் ஹுட் டே வந்து 2024ன்றது எல்லா மே 2030 தான் கோவாவோட ஸ்டேட் ஹுட் டே. ஸ்டேட் ஹுட் டேன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேட்ன்றது அந்த நாளில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற போர்ச்சுகீஸ் கையில தான் வந்துட்டு கோவான்றது இருந்துச்சு. ஸோ இந்த நாளில் தான் இந்த ஸ்டேட்டா வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அறிவிச்சிருப்பாங்க. So this day commands with of Goa recognized a separate state distinct from the union territory வந்து கோவா தமன் தியோ வந்து செப்பரேட்டா ஒரு ஸ்டேட்டா அறிவிச்சாங்க. தமன் தியோ வந்து இப்போ யூனியன் டெரிட்டரி இருந்து கோவா மட்டும் இப்போ ஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ கோவாவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பாஞ்சி அண்ட் சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவத் அண்ட் கவர்னர் யானா PS ஸ்ரீதரன் பிள்ளை தான் அவங்களுக்கு வந்துட்டு கோவாவோட கவர்னரா இருக்காங்க. நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேங்க்யூ.